ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கர் அந்தமானில் இருக்கக்கூடிய சென்டினல் தீவுக்கு போயிட்டு உயிரோடு திரும்பிட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அந்தமானில் வந்து நிறைய தீவுகள் இருக்குது. அதில் நிறைய தீவுகள் இன்னும் அந்த ஆதிவாசிகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு தீவு சென்டினல் தீவு. ஸோ அங்கே வந்து போகணும், ஒரு தவறுதலாக அங்கே போனவங்க கூட உயிரோடு வந்ததில்லை. அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினரால் கொல்லப்படுறாங்க. கொடிய விஷம் பொருந்திய அம்பினால் துளைக்கப்பட்டு அவர்கள் இறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ ஆராய்ச்சி செய்ய போனவங்கள கூட அம்பு பட்ட உடனே எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. ஸோ அதே மாரி ஒரே ஒரு சகோதரி மட்டும் அவங்க பழங்குடியினரை வந்து அவங்க ஏதோ இளநீ கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அதை வாங்குகிறாங்க கையில். ஸோ ஜென்ரலாக என்னென்னா தண்ணியில் மிதக்க விட்டுட்டு வந்துடுவாங்களாம், அல்லது யாரும் இல்லாதப்போ கரையில் வச்சுட்டு வந்துடுவாங்களாம். ஆனால் இங்கே வந்து வாங்குகிறாங்க, அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் ஒரு புரியாத புதிர். ஸோ அவங்க மட்டும்தான் எக்ஸெப்ஷன். அதை தவிர்த்து அத்தனை பேரும் போன அத்தனை பேருமே இறந்துருக்கிறாங்க. ஸோ அதில் கடைசியாக பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு ஒரு மத போதகர், கிறிஸ்தவ மத போதகர், ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற மதத்தை விட கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு இயல்பாகவே தன்னுடைய மதத்தை பரப்பணுன்ற எண்ணம் இருக்கும் அதிகமாக. ஸோ அது ஒரு விதத்தில் மதத்தை பரப்பணும் அப்படிங்கிறத தாண்டி மனிதர்கள் மேலே உள்ள கருணை. ஏன்னா அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணால் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. ஸோ அப்போ நரகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு சொர்க்கத்தை காட்ட போகிறன்னு தான் அங்கே போயிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து சென்டினல் தீவில் வாழறது ஒரு நரகமான வாழ்க்கை. அதனால் அவங்களுக்கு சொர்க்கத்தை காட்டணும், அதாவது அந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் போயிருக்கிறார். அவரையும் அதே மாதிரியே கொண்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடம் வந்து ஒரு ப்ரொஹிபிட்டட் ஏரியாவாக இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாக தடை செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்குது. யாருமே மீனவர்களுக்கு கூட போகிறதுக்கு அனுமதி கிடையாது. யாரும் கூப்பிட்டாலும் அவங்க போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை சார்ந்த ஒரு யூடியூபர், அவர் நிறையா அந்த மாதிரி சேனல்ஸ் இருக்குது. ரொம்ப ஆபத்தான இடங்களுக்கு போய் வீடியோ எடுப்பாங்க. ஸோ அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூடியூபர் இவர். அந்த மாதிரி ஆபத்தான இடங்களுக்கு, தடை செய்யப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த சென்டினல் ஐலாண்டுக்கும் போகிறதுக்கு பல தடவை முயற்சி செஞ்சுருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து முடியாமல் அவர் போயிருக்கிறார், யாரும் ஹெல்ப்புக்கு வரலன்ட்டு. ஸோ இந்த தடவை எப்படியும் போயிடணும் அப்படின்ட்டு வந்து அவராகவே ஒரு படகை ரெடி பண்ணி அதன் மூலமாக தனியாக போகிறார். கொக்கோ கோலா, இளநீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போய் சத்தம் போட்டு பார்க்குறாரு, யாரையும் காணும். விசிலடித்து பார்க்குறாரு, யாரையும் காணும். அப்புறம் ரொம்ப நேரம் ஆனதுக்கு பிறகு பயந்துட்டு அந்த இளநீ கொக்கோ கோலாலாம் வச்சுட்டு மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வர்றார். ஸோ அதனால் நிறைய பேர் இது ஒரு ரிசர்ச்சுக்காக போயிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நிலவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக மண்ணை எடுத்துகிட்டு வர மாதிரி இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு மண்ணை எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஒரு போயிட்டு வர முடியாத ஒரு ஏரியாவாக அது இருக்குது. ஸோ அதை அவர் வீடியோலாம் எடுத்துருக்கிறாரு. திரும்பி வரும்போது மீனவர்கள் பார்த்துட்டு தடை செய்யப்பட்ட ஏரியாவுக்கு இவர் வராரு அப்படின்ட்டு அவங்க போலீஸ்க்கு தெரிவித்து தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்தமான் சிறை அப்படிங்கிறது தான் ஒரு கொடுமையான தண்டனையாக கொடுக்கப்படும். குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களெல்லாம் வெள்ளைக்காரங்க வந்து தண்டிக்கிறதுக்காக அந்தமானுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அது சில படங்கள் கூட வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்தில் சிறையில் சும்மா இருக்கிறதே அது ஒரு கொடூரமான வேதனை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களாக தான் இந்த சென்டினல் பழங்குடியினர் இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போயிட்டு சந்தித்து வந்த அந்த சகோதரி வந்து அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதுன்னாங்க. எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. இவங்க என்ன போயிட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க.
உட்காந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி அந்த நேரம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சது இந்த மாதிரி இருந்ததுனால சொல்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் ஒன்று கண்டிப்பாக ஒட்டுமொத்த உலகமும் நரகம் தான், எல்லாம் துக்கத்தை அனுபவிக்க தான் செய்கிறோம். ஆனால் மற்றவர்களை விட அவங்க அதிகமாகவே துக்கத்தை அனுபவிப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கடைசியாக இவர் போயிட்டு வந்திருக்கார் இல்லையா, அமெரிக்கா யூடியூபர். அவர் போகும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கார், மணிக்கணக்காக 2-3 மணி நேரம். யாருமே அவர் பார்க்கலை. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஒருவேளை அந்த இனமே அழிஞ்சிடுச்சோ. ஏன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கொரோனா வந்தது, எப்படி கொத்து கொத்தாக எல்லாம் இறந்தாங்க எல்லா நாட்டிலையும் நம்ம பார்த்தோம். பட் கொரோனா தடுப்பூசி போட்டாங்க, அரசாங்கம் நிறைய எச்சரிக்கை கொடுத்தாங்க, இப்படி இருங்க, அப்போ தான் உயிர் பிழைக்க முடியும். சப்போஸ் அந்த தீவில் யாருக்காவது வந்திருந்தால் எச்சரிக்கை கொடுக்க யார் இருக்கிறா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் ஒட்டுமொத்தமாக அவங்க அழிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இப்போ நிலவுது. அது உண்மையாக கூட இருக்கலாம். அல்லது இவர் போன இடத்தில் மக்கள் இல்லாமல் இருக்கலாம். அது ஒன்று இருக்கல, எந்த நேரமும் கடற்கரையிலே இருக்க போகிறாங்க. ஸோ அரசாங்கமே அவங்கள மாற்றணும் அப்படின்ற முயற்சியை கைவிட்டுடுச்சு. ஏன்னா அங்கே போனாலே உயிர் பயமாக இருக்குது, யாரையுமே அவங்க ஏற்றுக்கலாம். சரி, அவங்களாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு சுற்றி மட்டும் பாதுகாப்பு, மற்றவர்கள் போகாத மாதிரி. ஆனால் இது பாதுகாப்பா அல்லது அவங்களுக்கு தண்டனையா? அதாவது பைபிளில் ஒன்று இருக்கும், கடைசி நேரத்தில் நரகத்தில், அந்த நரகத்தீயில் ஒருத்தன் வெந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பக்கத்திலே அவனுடைய அப்பாவோ அம்மாவோ கணவனோ அல்லது மனைவியோ குழந்தையோ நண்பர்கள் உறவினர்கள் யார் இருந்தாலும் அவங்க நரகத்தீயில் வேவதை யாராலையும் தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய நாடு இந்தியாவாலேயே அந்த மக்களை காப்பாற்ற முடியல. இது பல அர்த்தத்தில் வரும். பட் இதுவும் அப்படி தானே இருக்குது இல்லையா? அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை. அதாவது ஒரு யோசிச்சு பாருங்களா, வீட்டுக்கு நிறைய வீடுகளில் அந்த பசிக்கிற நேரம் சாப்பாடு இல்லைன்றதுனால பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க பசிக்கும்போது தான் வேட்டையாடவே போகிறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய தண்டனை இல்லையா? சிங்கம் புலி எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுது, அதனால் நான்வெஜ் சாப்பிட்லான்றாங்க. அது எவ்வளோ பெரிய தண்டனை. பசிக்கும்போது தான் அது ஓடவே செய்யும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்லாம் கேரண்டி கிடையாது. நிறையா இந்த யூடியூப் சேனல்லாம் நம்ம பார்க்க முடியுது, கும்பலாக அதாவது ஒரு காட்டெருமை இந்த மாதிரி இதை சிங்கம் அட்டாக் பண்ண போகுதுன்னா கும்பலாக அந்த காட்டெருமை திரும்பிச்சுன்னா அந்த சிங்கத்தோடைய நிலைமையே மோசமாயிடும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வாழக்கூடிய மிருக வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குதா? மிருகம் மாதிரியே நானும் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கு. ஆக்சுவலாக நரகத்தில் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தை காட்ட போகிறேன்ட்டு அந்த பாதிரியார் போனார் இல்லையா? இந்த உலகமே நரகமாக தான் இருக்குது, சொர்க்கம் மாதிரியாக இருக்குது உலகம். திரும்புகிற பக்கம்லாம் என்னென்ன நோய்கள் வருது, எவ்வளோ இயற்கை சீற்றம் வருது, ஜாதி கலவரம், மதக்கலவரம், இனக்கலவரம். இது நரகம் இல்லைன்னா எது நரகம்? இங்கே அனுபவிக்காத எந்த துக்கத்தை நீங்கள் வேற ஒரு நரகத்தில் போய் அனுபவிக்க போகிறீங்க இல்லை? நெருப்பில் வேகிறது, ஃபயர் ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், தண்ணியில் மூழ்கிறத பார்க்குறோம், நிலநடுக்கம் பார்க்குறோம், எரிமலை வெடிக்கிறத பார்க்குறோம், எல்லாமே தான் பார்த்துட்ருக்குறோம் இங்கே. ஸோ இந்த பூமி தான் உண்மையிலே நரகமாக இருக்குது. ஆனால் எப்போவுமே கிடையாது. ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருந்தது, முதல் 2500 வருடம், அடுத்த 2500 வருடம் நரகமாகுது. இது ஒரு கால சுழற்சி, இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் மாறி மாறி வரும். சொர்க்கம் தானாக நரகம் ஆகிடும், நரகம் கூட தானாக சொர்க்கம் ஆகிடும். அதுக்கு தான் உலக அழிவு வருது. ஆனால் சொர்க்கத்தில் இருந்த மனிதர்கள் தான் மறுஜென்மம் எடுத்து நரகத்தில் கீழான குணம் கொண்டவர்களாக நம்ம மாறிட்டோம். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோம்னா, காமம் கோபம் பற்றி பேரசாங்கன்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோம். அது தானாக இப்போ மாறிட முடியாது இல்லை? அப்படி நம்மளை மாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருந்தும் காமம்னா கூட என்னன்னு தெரியாது. கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். பரிசுத்தமான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அழகிய உடல் இருந்தாலும்
அந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான்ற உணர்வில் இருந்தாங்களே தவிர உடல்ன்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க. அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கணும் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லை, சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனந்தம் உள்ளேருந்து வருது, வெளியில் கிடையாது. ஆனால் 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினச்சதுனால, ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தம் கட்டானதுனால ஆனந்தத்தை வெளியில் தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் எல்லாமே சிற்றின்பம் வெளியில் கிடைக்கிறது. எல்லாமே சிறிது காலம் மட்டுமே, ஆனால் டக்குன்னு கிடைக்காது. அதுக்கு நீங்கள் அலையணும். இப்போ பழங்குடியினர் சாப்பாட்டுக்காக வேட்டையாடி அம்பு தூக்கிட்டு போய் அலையிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அலைய விடுறது தான் சிற்றின்பத்துடைய வேலை. அதை தான் மாயா சாத்தான் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அதிலிருந்து தப்பிக்கணும்னா இறைவன் சொல்கிறார், மீண்டும் நீங்கள் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஏன்னா அந்த உடல் உணர்வில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுரகுணங்கள் இதனால் உந்தப்பட்டு செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கி இத்தனை நோய்கள், பலவிதமான துன்பங்கள். இதுதான் நரகம். இதே பூமி சொர்க்கமாக போகுது. ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு வரணும்னா மீண்டும் அந்த பரிசுத்த நிலையை அடையணும். எப்படி அடையிறது? கடவுள் சொல்கிறார், மறுபடியும் உங்களை அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து, ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா, அவரை தான் அல்லாஹ் பரமபேதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கிறோம். அங்கேருந்து தான் பூமிக்கு வரும். ஸோ இப்போ மீண்டும் அங்கே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு சொர்க்கத்தின் குணத்தை தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறவி எடுப்பீங்க, இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக பிறவி எடுப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை ஆத்மானு ஆத்மாவின் தந்தை சிவனை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நான் புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன். உடம்புன்றதை முற்றிலும் மறந்துடுங்க. ஒளியாக உணர்ந்து இறைவனை ஒளியாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அப்படி நினைக்க சொர்க்கத்தில் எப்படி ஆத்ம உணர்வில் சதா ஆனந்தம் வந்துச்சோ அந்த ஆனந்தத்தை இப்போவே உங்களால் அனுபவம் செய்ய முடியும். துக்கம் நிரம்பிய நரகத்தில் சுகத்தின் உச்சத்தை உங்களால் அனுபவம் செய்ய முடியும் நிரந்தரமாக. ஸோ இதுவே உங்களுக்கு குணமான பிறகு தான் நம்ம சொர்க்கத்தில் பிறவி எடுப்போம் அப்படின்னு இப்போ இறைவன் சொல்கிறார். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். ஏன்னா கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் கடவுள் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். ஸோ அதுதான் இந்த இயக்கத்துடைய பேர். இது ஆக்சுவலாக இயக்கம்னு கூட சொல்ல முடியாது, குடும்பம் தான் சொல்ல முடியும். இல்லை பிரம்மாவுடைய குழந்தைகள். ஸோ அப்பா குழந்தை இருந்தால் அது குடும்பம் தானே. இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. அவர் வாய் வழியாக சிவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. முற்றிலும் இலவசமாக யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இப்போ அங்கே இருக்கிறவங்கள மீட்க முடியலை, அதுக்கு தடையாக அங்கே இருக்கிறவங்களே இருக்கிறாங்க. நாமளே காப்பாற்றணும்னு நினச்சாலும் அவர்களை காப்பாற்ற அவங்களே விட மாட்டாங்க இல்லையா? இன்னொரு விஷயம், சரி பரவாயில்ல, இங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றலாம்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தினால்தான் அங்கே போய் பிறக்கிறாங்க. உடம்பு கிடையாது, மனிதர்கள், ஆத்மா. அது எப்போ வேணாலும் இந்த உடலை விட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆத்மா ஆந்திராவில் பிறக்கும், அடுத்தது கர்நாடகாவில் பிறக்கும், அடுத்தது அமெரிக்காவில் பிறக்கும், ஆஃப்ரிக்காவில் பிறக்கும், அந்தமானில் பிறக்கும், எங்கே வேணாலும் பிறக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பாவம் செய்தால் அங்கே பிறப்போம்? யோசிச்சு பாருங்கள். ஆடையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்னென்ன பாவம் செஞ்சுருப்போம். ஏன்னா நம்மளுடைய ஆசையும் நிறைவேறும், அதுவே நமக்கு தண்டனை ஆகும். என்னால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. அவங்க தான் இப்போ அப்படி சாப்பிட்றாங்க. வேறு வழியும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க மட்டும் இல்லை, ஆர்டிக் அண்டார்டிகாலேயும் அந்த மாதிரி தான் வேட்டையாடுவாங்க. அது பயங்கர குளிரும் வேறு, கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை பற்றி டாக்குமெண்ட்ரிலாம் இருக்கும், யூடியூப்பில் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, சுகம் நிரம்பிய சொர்க்கம் உருவாக போகுது. இப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிற வாய்ப்பை விட்டுட்டு இன்னும் மோசமான உலகத்தில் எங்கே பிறந்தாலுமே உங்களுக்கு துக்கம்தான். அந்த மாதிரி இடத்துல பிறக்கும்போது துக்கம் அதிகமாக வேறு வரும். ஸோ மீண்டும் இந்த கலியுகத்தில் பிறக்கக்கூடாது. இந்த பூமி சத்தியுகமாக மாறிய பிறகே நான் பிறக்கணும். அதுக்கு சதா இறைவனுடைய நினைவிலேயே இருக்கணும்.
இறைவன் கொடுக்குற ஞானத்தின்படி அந்த குணத்தை தெய்வீகமாக, அன்பு, அமைதி, தூய்மை நிரம்பிய குணமாக நம்மை நாம் மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு இறைவனுடைய நினைவில் இருக்கணும். ஆக்சுவலாக மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் ஏற்ற மாதிரி அடுத்த ஜென்மம் எந்த இடத்துல பிறக்கணும், அந்த மாதிரி ஜெயிலு மாதிரி இடங்களே நிறைய இருக்குது. உலகம் ஃபுல்லாகவே இப்போ ஜெயில் தான், ராவணனுடைய ஜெயில் தான். உலகம் ஃபுல்லாக ராவண ராஜ்யம் தான். ராவணன் என்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். நமக்குள்ளே தான் இருக்கிறான். அவனை அழித்து விட்டால் நாம் ராமராஜ்யம், அதாவது சொர்க்கத்திற்கு போயிடுவோம். ஸோ அப்படி நம்மளை அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். ரொம்ப சிம்பிள். உங்களை ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் புள்ளி, இறைவனும் ஒரு ஒளி புள்ளி, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானத்தையும் கேட்டு அதை மனதுக்குள்ளே சிந்தனை பண்ணுறதுலே மைண்டை பிஸியாக வச்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.